Vanakkam and welcome to Red Carpet with me, Kanimuri. Every week, நம்மளோட ஷோல சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ், புது படங்களோட ரிவ்யூ அண்ட் சினிமா பிரபலங்களை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம ரெட் கார்பெட்ல முதலாவதா பார்க்க போறது புலிமுருகன் படத்தோட ட்ரெய்லர் லான்ச். புலிமுருகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வைசாக். ஆக்சுவலி இந்த படம் ஒரு மலையாள படம்ங்க அண்ட் மலையாளம்ல வசூல் ரீதியாகவும் சரி இந்த படம் ரொம்ப பெரிய சக்சஸ் ஆன ஒரு மூவியாவே அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படத்தை இப்ப தமிழ்ல டப் பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன்லால் நடிச்சிருக்காரு அண்ட் இவருக்கு பேர் பண்ணி கமாலினி முகர்ஜி நடிச்சிருக்காங்க. அண்ட் அஜாஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அஜாஸ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை ஆர்டிஸ்ட் தாங்க. ஸோ அந்த குழந்தை நட்சத்திரம் இந்த படத்துல மோகன்லாலோட சின்ன வயசு கேரக்டரா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி புலிமுருகன் படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி எடுக்கிறதா தான் இருந்தாங்க. யார் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய டிஸ்கஷனே போயிட்டு இருந்ததுங்க. பட் ஃபைனலி பாத்தீங்கன்னா மோகன்லால யாருமே இந்த படத்துல காம்பன்சேட் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மலையாளம் படத்தை அப்படியே தமிழ்ல டப் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட ஷோல இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல இந்த வெற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்துல என்னுடைய பதிவும் இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வழக்கமாக பாலா அவர்கள் என்கிட்ட இந்த 2 பாடல் எழுதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிறைய மொழிமாற்ற படங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். நான் அப்படி தான் நினச்சி இதை இந்த படத்தோடைய பாடல்கள் எழுத ஆரம்பித்தேன். அந்த ஒரு அம்மா சாங் ஒன்று வரும், அதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல். அந்த படம் அந்த பாட்டும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது பாலாவுக்கு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழி மாற்றம் பண்ணதுக்கு பிறகு இந்த வசனம், ஏன்னா இப்போ தான் அண்ணன் பிரபாகரன் அண்ணன் வந்திருக்காரு தெரியும். அவர் எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு திறமையுள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதக்கூடிய அந்த டப்பிங் படத்துங்களுக்கு டயலாக் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே அவங்க மொழியில் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபீல் மாறக்கூடாது, அந்த உதடு அசைவு வேற பக்கம் திசை திரும்பிடக்கூடாது, அதே பொருள் கொடுக்கணும். இந்த படத்துக்கு அவ்வளோ அற்புதமாக வசனம் அமைச்சிருக்காரு. பாலாவுக்கு தான் பாராட்டு கொடுக்கணும். அதெல்லாமே இதில் முருகா முருகா புலிமுருகான்னு ஒரு சின்ன பாடலும் எழுதியிருக்காரு. பாடலாசிரியராகவும் இருக்காரு, வரவேற்கத்தக்கக்கூடியது. ஏன்னா கிரியேட்டிவிட்டி யாருக்குள்ளே வேணாலும் இருக்கும். ஏன்னா அந்த கதைக்குள்ளே வாழ்ந்திருக்காரு, அதனால இந்த ஓப்பன் சாங் எழுதியிருக்காரு. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது பாசத்துக்கான ஒரு படமாக இருக்குது புலிமுருகன். நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாசத்துக்கு ரொம்ப அடிமையானவங்க. எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பாசம்ங்கும்போது எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்துற ஒரு மிகப்பெரிய பழமையான மிகப்பெரிய விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவன் தமிழன் மட்டும்தான். அவன் இந்த படத்தை நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக ஆக்குவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். கேரளாவில் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பையன் அந்த பாஞ்சி வரும்போது இங்கே எப்படி நம்ம கைத்தட்டினமோ அதே மாதிரி கேரளாவில் மோகன்லால் சாருக்கு என்ன கைத்தட்டு உண்டோ அதே கைத்தட்டு இந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அப்போவே நினச்சேன் அந்த படம் 100% ஹிட் அப்படின்னு. இந்த படத்தை தமிழில் நடிக்கப் போகும் அந்த பாக்கியசாலி யார் அப்படின்னு பல நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. பழையபடி மோகன்லால் சாருக்கு தான் கிடைச்சிருக்கு. தமிழ்லையும் அவர் தான் வர்றாரு. அதனால அவருக்கு நம்ம ரெட் கார்பெட் விரிச்சே ஆகணும். புலிமுருகன் ரிலீஸ் ஆன உடனே கேரளாவிலிருந்து நம்ம யூஸ்வலாக என்கொயர் பண்ணுற மாதிரி இந்த படத்தை பற்றி என்கொயர் பண்ணால் ஃபர்ஸ்ட் வீக் பயங்கர கலெக்ஷன் அப்படின்னு, செகண்ட் வீக் பார்த்தா அதை விட பயங்கர கலெக்ஷன், தேர்ட் வீக் அதை விட சூப்பர் கலெக்ஷன், இப்படி ரிப்போர்ட் வந்துட்டே இருந்தது. சரி ஓகே நம்மளும் போகிறோம் கேரளாவுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 25th டேவாக நம்ம கொச்சின் போயிருந்தப்போ நம்ம போய் அந்த படத்தை அங்கே தியேட்டரில் பார்த்தேன். ஆக்சுவலி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை ரசிச்சே ஆகணும், லைக் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி இருந்தது. என்னென்ன ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அஜாஸ் வச்சுட்டு மோகன்லாலோட சின்ன வயசு பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த சீன்லேயே நம்மளை கட்டி போட்டுரும். தமிழில் இப்போ ட்ரெய்லர் உட்காந்து பார்க்கும்போது மலையாள படம் பார்த்த ஃபீலே இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக புரியுது. அவ்வளோ மெனக்கடல் அதில் தெரிஞ்சது. அண்ட் மலையாளத்துக்கு சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஸோ முதல்ல தயாரிப்பாளர் டோமிச்சன் முழக்கப்பாடம் அவர்களுக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும்
வணக்கம். அண்ட் இந்த படம் நிச்சயமா தமிழ்ல ஒரு பெரிய வெற்றி பெறணும் என்ற வாழ்த்துக்களுடன் நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தை பத்தி எல்லா பெரியவங்களும் பேசினாங்க. ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய விஷயம், திருக்குறள் தான் அதிக மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். அது நம்ம தமிழ்ல உருவான ஒரு புத்தகம். ஐயா திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. உலகமே ஏத்துக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் திருக்குறள். அது மொழி மாற்றம் செய்யப்பட்டதுனால தான் உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் அது போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மொழி மாற்றம் செய்யப்படுகின்ற படங்களினால்தான் பல நல்ல படங்களை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க படம்னாக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி பாகுபலி, அதுவும் பார்த்தால் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட படம். அதற்கு அடுத்து வெற்றி அடைய போகின்ற மிகப்பெரிய படம் என்ன படம்னா இந்த புலிமுருகன், அதுவும் ஒரு மொழி மாற்றம் செய்யப்பட்ட படம் தான். அப்படிப்பட்ட மொழி மாற்ற படங்களுக்கு குரல் கொடுக்கின்ற கலைஞர்களாக எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை அடுத்த மொழியை சார்ந்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில்ல. உண்மையிலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு உதாரணம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்மளோட குஞ்சுமோன் சாரை பத்தி, அவர் பெரிய பிரம்மாண்ட தயாரிப்பாளர் மட்டுமல்ல, பல இயக்குநர்களை பல தொழில்நுட்ப கலைஞர்களை இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினவர். அவரும் இந்த விழாவில் கலந்துட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அனைத்து கடவுள் சார்பாகவும் வேண்டிக்கிறேன். இதில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. എൻ്റെ ഫസ്റ്റ് ഫിലിമാണ് പുലിമുരുകൻ. എല്ലാവരും നല്ല സപ്പോർട്ടീവായിരുന്നു. ഐഷാഖ് സാറും ടോം ചമ്മളവാടൻ സാറും പിന്നെ ലാലേട്ടനും எல்லாரும். ட்ரெய்லர் பார்த்துருப்போம், எவ்வளோ பிரமாதமாக இருந்தது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு ரெஃபரன்ஸுங்கிறது கேடி குஞ்சுமோன் சார். சாதாரணமாக சிஜிலே கொஞ்சம் புலியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இஷ்டத்துக்கு நம்ம திருப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 95% ஒரிஜினல் புலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆடு மாடாக தான் பாபான்னு கூப்பிட்டுலாம், இது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, எங்கே நின்று இருக்கும், பல நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ரெண்டாவது புலி கோவப்பட்டதுன்னா 7-10 பேர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கொச்சினில் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங். வெளியே வரும்போது என்னடா இது இவ்வளோ பேர் நல்ல படம் வந்திருக்கு, இந்த மாதிரி படங்களில் நம்ம இன்னும் பாட்டு ஆகலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் மூலமாக இந்த படத்துக்கு என்ன பாட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கூப்பிட்ட ப்ரொடக்ஷனுக்கும் மௌனம் ரவி அவர்களுக்கும். புலிமுருகன் மலையாளத்தில் எப்படி மிகப்பெரிய சாதனை படைச்சதோ அதே மாதிரி தமிழையும் மிகப்பெரிய சாதனை படைக்குங்கிறது எழுதப்பட்ட ஒரு உண்மை. இதுக்கு முக்கியமாக நான் என்ன ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படத்தை வெளியிடுறவங்க ஒரு சின்ன நிறுவனத்திட்ட கூட்ட ஓகே இல்லை போயிடும், அவங்க ப்ரொடியூசர் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கல்ல. இங்கே ஒரு பெரிய பில்லரே இருக்குது, திரு கார்த்தி அவர்கள் இருக்காங்க. சாதாரணமாக அதாவது 100 மனுஷன் செய்கிற வேலை ஒரே மனுஷன் அசல்ட்டா என்னங்க 10 எல்லாத்துக்கும் ஒரு ஆண் தான் இருக்கும். டப்பிங்கில் சாந்தகுமார்னு ஒருத்தர் இருக்கார். எது பூகம்பம் வருதுங்கன்னா பூகம்பம் வருதா அப்படியா அப்படின்னு, அது மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவார். ஸோ தோமசன் சாருக்கு பெரிய பில்லர்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செந்தூர் சினிமாஸ் பில்லர்ஸ் திரு நாராயணசாமி அவர்கள், திரு சீனிவாசன் அவர்கள், திரு செந்தில் அவர்கள் இருக்காங்க. இந்த படத்தை மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க நம்பிக்கை இருக்கு.